ஹலோ எவ்ரிவான். எல்ஐசி யாரையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்ஐசிக்கும் லோனுக்கு நிறையா தொடர்பு இருக்குது. என்னுடைய சின்ன வயசில் நல்லா டக்கிங் பண்ணிட்டு பேக் மாட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா எல்ஐசிக்காரங்க நினச்சிக்கிட்டு வீட்டில் ஃபுல்லாக வந்து எல்ஐசி போடுவாங்க. எல்ஐசி பாலிசி எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இருந்து இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் எல்ஐசி யாராவது போடுறாங்களா அப்படின்னு நினப்பு இருக்கா தெரியல. ஸோ வந்து ஒரு காலகட்டத்தில் எல்ஐசி வந்து வீடு வீடாக வந்து எல்லாமே வந்து போடுவாங்க. எல்லாருமே வந்து பாலிசி போடுன்ட்டு அதுக்கு இன்னும் டிஸ்ட்ரிபியூட்ரு, சேல்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வருவாங்க, வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே அந்த காலங்களை மாறி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லோனுக்காரங்க எல்லாமே லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு வீடாக தேடி வந்து லோனு கொடுத்து ஸோ மக்களுடைய மைண்டை எப்படி வந்து ஆசையை வந்து தூண்டி அவங்கள எப்படி பணம் வாங்க வைக்கணுமோ பணம் வாங்கிடுறாங்க. ஆனால் அதை கட்டும்போது கஷ்டப்படாமல் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் அதை கட்டுறதுக்கூட வழி நமக்கு உள்ள வழி எது இருக்கா நம்ம பார்த்துட்டு தான் நமக்கு அந்த லோனையும் வாங்கணும். ஸோ எல்ஐசி அந்த காலகட்டத்தில் வந்து போட்டவங்கலாம் இப்போ நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ யாருமே எல்ஐசி போடுறது கிடையாது. இப்போ எல்ஐசி போகிறது பதிலாக மாதம் நம்ம டியூவும் இஎம்ஐயும் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு இடத்துல லோன் வாங்குறோன்னா அந்த லோன் வாங்குறதுக்கு ஒர்த்து நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கி கட்டணும் எப்பவுமே. ஏன் சொல்லுவாருன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளேயே நம்ம எல்லாமே வந்து அந்த லோன் வாங்கி கட்டணும். ஸோ அவன் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட கெஞ்சி தான் கொடுக்கும்போது ஒரு ப்ரொசீஜரோட அவனோட இன்சென்டிவ் வாங்குறதுக்காக நம்ம வந்து லோன் வாங்குறதுக்கு ஊராக வந்து லோனு வேணுமான்னு கேட்டு ஒரு குரூப் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு மகளிர் குரூப்பை வந்து கேட்பான். ஸோ அவங்க ஈஸியாக நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக கிடைக்கிதே சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் மாதம் 1800, 2000, 3000 கட்டும்போது அதோடைய அந்த சமயத்தில் இருந்தால் தான் போச்சு. கொடுக்கும்போது அவங்க எம்மா தாழ்மையோடு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் வாங்கும்போது ஒரு நாள் 3 மாதம் கட்டலாம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டம் அதுதான். ஏன் தொடர்பு கொள்கிறோன்னா அந்த காலத்தில் எல்ஐசிக்காரன் வந்து நம்மளோட லைஃப்க்காக வந்து எல்ஐசி ஏஜென்ட்டெல்லாம் நம்ம லைஃப்க்காக வந்து போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க லோனை கொடுத்துட்டு லோனை கட்டலாம் அசிங்கமாக திட்டுறதும் நம்மளே நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். என்றைக்கு கூட அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ லோனு கட்ட முடியல எவ்வளோ பேர் அசிங்கம்னு தெரியும். ஸோ முடிஞ்ச வரையும் யார்கிட்டையுமே கடை வாங்காதீங்க, யார்கிட்டையுமே லோன் வாங்காதீங்க. ஸோ இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நீங்கள் ஒரு 10,000 சம்பாரிச்சு கூட உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஏன்னா என்னுடைய சர்க்குலே நான் மட்டும்தான் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் கூட இருக்கிறவங்க எல்லாமே பாவம், எல்லாம் லோனை வாங்கி இருக்கிற சம்பளத்தை வச்சு அழகாக ரன் பண்ணிட்டு போகலாம். வாங்குற சம்பளம் கூட நம்ம கையில் தங்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நிலமை. ஸோ பாருங்கள், யார்கிட்டையும் கடை வாங்காதீங்க. யார்கிட்டையும் முடிஞ்ச கடை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுத்துருங்க. ஆனால் முடிஞ்ச யார்கிட்டையும் கடை வாங்காதீங்க. லோன் போட்டோன்னு வாங்காதீங்க. ப்ரைவேட்டில் போய்ட்டு லோன் வாங்காதீங்க. அவன் யாருன்னு தெரியாது, அவன் என்ன ஏதுன்னு தெரியாது. நம்மகிட்ட ஒரு மாதிரி அதை கட்டலாம் அன்றைக்கி இது பண்ணுவான். ஸோ பாருங்கள், நமக்கு என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும்.